அதாவது இந்த கும்பமேளால போயிட்டு எல்லாரும் குளிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ குளிக்க போயிட்டு வரும்போது எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த, இது என்னுடைய கருத்து தான். இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு 3, 4 நாளாக எனக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா எல்லாராலையும் அந்த கும்பமேளாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கும்பமேளாவில் போய் நம்ம போய் குளிக்கும்போது நம்மளோட ஆன்மா, அதாவது நம்மளோட உடல், அகம் எல்லாமே வந்து சுத்தமாயிடும். நம்மளோட பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவம், இந்த ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் எல்லாமே தீர்ந்து போகிறதா வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கும்பமேளாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த நீர்நிலையில் நம்ம குளிச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு வந்து நம்ம வந்து வீட்லேயோ இல்லை மற்றவங்களுக்கோ கொண்டு வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது நம்ம பாவங்களை வந்து கழிக்கிறதுக்காக வேண்டி தான் வந்து இப்போ சொல்லும்போது கூட என் உடம்பு சிலுக்குது. இந்த பாவங்களை வந்து நம்ம கழிக்கிறதுக்காக வேண்டி தான் ஒவ்வொரு கும்பமேளா அந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாரும் போகிறாங்க. போயிட்டு அந்த பாவங்களை தொலைக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல போய் நீர்நிலையில் நீராடுறோம். அந்த நீராடிட்டு அந்த எத்தனையோ பேர் குளித்த அந்த தண்ணியை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோ இல்லை வெளியில் தெரிஞ்சவங்களுக்கோ கொண்டு வந்து கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, அந்த அத்தனை பாவங்களும் சேர்ந்து திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ அந்த மாதிரி வந்து தப்பை வந்து செய்யாதீங்க. நான் வந்து ஒரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். என்னன்னா, அதாவது யாருமே போக முடியல அந்த இடத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ எப்படி நாங்கள் போய் அந்த கும்பமேளாவில் குளிக்காமல் எப்படி அந்த அமிர்த கலசலேருந்து விழுந்த அந்த துளிகளை விழுந்த இடத்துல போய் நாங்கள் எப்படி போக தான் முடியல, அட்லீஸ்ட் யாராவது கொண்டு வர தண்ணியாவது நம்ம வந்து தெளிச்சிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது, அது வந்து வாஸ்தவம் தான். பட் ஆனால் வந்து அதில் வந்து பாவங்கள், ஒவ்வொருத்தவங்க பண்ணுற பாவங்கள் அத்தனையும் விலைக்கு போகிறதுக்காக தான் அந்த நீர்நிலையில் நம்ம முழுகிறோம். அதை கொண்டு வந்து மற்றவங்களுக்கு கொண்டு கொடுக்கும்போது அது இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு தான் அது. அப்படி சப்போஸ் போக முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த நீர்நிலையில் போக முடியலன்னா நீங்கள் வந்து ஒரு தியானத்தில் போங்க. அந்த மாதிரி அந்த இடத்துக்கே நீங்கள் வந்து உங்களோட விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கே போயிட்டு நீங்கள் நின்றுட்டு அந்த இடத்துல குளிக்கிற மாதிரி நினச்சி, நீங்கள் அந்த பிரயாகில் வந்து குளிக்கிற மாதிரி நினச்சி, அங்கே நீங்கள் அந்த வேண்டுதலை நீங்கள் உங்கள் ஆன்மாவோட கலந்து அந்த மனப்பூர்வமாக நீங்கள் வந்து கோரிக்கை வச்சிங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு வேண்டிய அந்த பாவங்கள் வந்து குறைஞ்சி கண்டிப்பாக அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன். அத்தனை பேரும் நிறைய லேடிஸு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா விதத்துலேயும். ஏன்னா அது பூர்வ ஜென்ம கர்மா. அந்த கர்மாவை தொலைக்கிறதுக்கு ஒரு இடத்துலேருந்து எங்கேயாவது போனால் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதான்னு ஏங்கி அலையிறீங்க. அந்த மாதிரி மக்களை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறது என்ன அப்படின்னா, அந்த நீர்நிலைக்கு போக முடியாதவங்க அங்கே கொண்டு வந்து கொடுக்குற தண்ணியோ இதையோ எடுத்துக்காதீங்க.